பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் நாட்கள் நீடிக்கும். கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுவேன் என்று சொல்லி இன்றைக்கு தீர்க்க தரிசனம் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். 1 ராஜாக்கள் 3:14. உன் தகப்பன் ஆகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாய் ஆகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. தாவீதின் நாட்களை நீடிக்க பண்ணுகிற தேவன் உங்கள் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவார். பாருங்க, நிறைய சூழ்நிலைகள்ல நிறைய பிரச்சனைகள் தாவீதுக்கு வந்தது. அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா, சவுல் நம்மளை காலி பண்ணிடுவான். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜனங்கள் ஒருவேளை நம்ம இடத்துல வித்தியாசமா நடந்து நம்மளை எப்படியாவது ஒருவேளை சவுலை எப்படி அலக்கழிச்சாங்களோ அதே போல நம்மளை அலக்கழிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதுக்கடுத்தாப்புல ஆண்டவர் அவனுக்கு தைரியம் கொடுத்து அவனை ராஜாவை உயர்த்தி அவனை மகிமையான ஒரு காரியங்கள்ல அவர் நாட்களை நீடித்திருக்க பண்ணார். நீடித்திருக்க பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் உனக்கு சொல்லுகிற கற்பனைகள் கட்டளைகள் லாவணி பின்பற்று அப்படின்னார். இன்னைக்கு நம்ம வேதம் சொல்லுகிறபடி நடக்கிறோமா? பைபிள் சொல்ற மாதிரி நீ நடந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமா இருக்கும். நீடித்திருக்க பண்ணுவார். இல்ல சொல் பேச்சு கேட்காம வேதம் சொல்லுகிறபடி நடக்காமல் கடமுறைக்கு வாசிட்டு கடமுறைக்கு போனீங்கன்னா உங்கள் நாட்கள் குறுகினவைகளாக இருக்கும். ஆண்டவர் சொல்றதை கேளுங்க, உங்கள் நாட்கள் நீடித்திருக்கும். சகோதரா, உன்னை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. உன் நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா? நீ வேதத்தில் கவனம் செலுத்தி அதன்படி நட. பெரிய மாற்றத்தை நீ பாப்ப. நான் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறேன்.